ஒரு நாள் ஒரு கழுதையும் புலியும் விவாதத்தில் ஈடுபட்டன. கழுதை உறுதியாக கூறியது, புல்லு நீல நிறம்தான். புலி அமைதியாக பதிலளித்தது, இல்லை, புல்லு பச்சை நிறம்தான். விவாதம் தீவிரமடைந்தது. இறுதியில் இருவரும் இதை தீர்மானிக்க காட்டின் அரசனான சிங்கத்திடம் சென்று பேச முடிவு செய்தன. கழுதை சிங்கத்தின் அருகில் போய் கத்தியது, அரசே, புல்லு நீல நிறம்தானே? சிங்கம் தன் ஞானத்தோடு பதிலளித்தது, ஆமாம், புல்லு நீல நிறம்தான். கழுதை இதை கேட்டதும் மகிழ்ச்சியுடன் குதித்து, நான் சொன்னதுதான் சரி, புலி தவறு, அதை தண்டிக்க வேண்டும் என்று கோரியது. சிங்கம் அறிவித்தது, புலி 5 நாட்கள் மௌன தண்டனை அனுபவிக்க வேண்டும். கழுதை மகிழ்ச்சியுடன் ஆட்டமும் பாடலுமாக சென்றது. புலி அமைதியாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அது சிங்கத்திடம் மெதுவாக கேட்டது, அரசே, புல்லு பச்சை நிறம்தானே? அதற்கு பதிலாக ஏன் நீல நிறம் என கூறினீர்கள்? சிங்கம் சிரித்துக்கொண்டு பதிலளித்தது, நிச்சயம் புல்லு பச்சை நிறம்தான். ஆனால் உன்னை தண்டித்தது புல்லின் நிறத்தை பொருட்படுத்தியல்ல, மாறாக நீ ஒரு அறிவும் தைரியமும் கொண்ட உயிரினமாக இருக்கும்போது ஒரு முட்டாள் கழுதையுடன் நேரத்தை வீணாக்கியதுதான் காரணம். மேலும் நீ அவன் முட்டாள்தனத்தை என் சபைக்கு கொண்டு வந்தாய். ஆகவே